வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பேச்சுலர்ஸ் கிச்சனில் 1 கிலோ மட்டனை வாங்கி நம்ம குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், எலும்பும் கறியுமா சேர்த்து 1 கிலோ கறி வாங்கியிருக்கோம். ஒரு 250 கிராம் அளவுக்கு வெங்காயம், அப்புறம் 80 கிராம் அளவுக்கு பூண்டு, இஞ்சி, அப்புறம் ஒரு 6 பச்சை மிளகாய், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே இது ஒரு 300 கிராம் 1/4 கிலோ அளவுக்கு நம்ம தக்காளி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே மிளகு, சீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா பொருட்கள் என்னென்னா, ஏதாவது கல்பாசி, ஸ்டார் பூ, பட்டை, சோம்பு, சும்மா பேருக்கு 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கசகசா, முந்திரி, தேங்காய் எல்லாம் எடுத்துக்கோம். சரிங்களா? சமையலுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்னா நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டினது. இதான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். சின்ன வெங்காயத்தை என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்த குட்டி உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கிறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம உரித்து வச்ச இந்த சின்ன வெங்காயத்தை உரலில் போட்டு நல்லா இடித்து வச்சுருக்கோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா சூடானோடனே 100 ml நல்லெண்ணெய். சரிங்களா? நல்லெண்ணெய் சேர்த்துட்டோம். விஷயம் என்னென்னா, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த மசாலா பொருளை போடக்கூடாது. நீங்கள் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றணுன்னு போட்டிங்கன்னா தான் மசாலா பொருளும் கருகாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த சோம்பு போடுறேன், அப்புறம் பட்டை, அப்புறம் இந்த கல்பாசி, ஸ்டார் பூ, பிரிஞ்சி இலை. முக்கியமான விஷயம், நீங்கள் அடுப்பில் எண்ணெய் ஊற்றினோடனே போட்டுருங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டிங்கன்னா கருகிடும் டக்குன்னு. ஏலக்காய் 2 ஏலக்காய் தான் எடுத்துருக்கேன். அதெல்லாம் ரெடி ஆகிற டைமில் நம்ம இடைப்பட்ட நேரத்தில் இந்த இஞ்சியும் பூண்டையும் அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கிறோம். இந்த மசாலா பொருட்கள்லாம் லைட்டாக எண்ணெயில் பொரிஞ்சோடனே பச்சை மிளகா, நம்ம அரிஞ்சு வச்சுருக்க 6 பச்சை மிளகாயும் நான் போடுறேன் இதில். சரிங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, பாருங்கள், ஒரு கை அளவு தான். நான் சொல்கிறது எல்லாமே 1 கிலோ மட்டனுக்கு. கொஞ்சமாக கருவேப்பில்லை போடுறேன். நான் இதெல்லாம் ரெடி ஆகிறப்ப அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். சரிங்களா? ரொம்ப ஹை ஹீட்டில் வைக்க வேணாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் ஊற்றுறேன். நசுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், இப்போது நம்ம வெங்காயம் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்ந்து கொஞ்சம் வதங்கி வருது. சரிங்களா? இதோடு நம்ம தக்காளியை இப்போ சேர்த்து ஆட் பண்ணுறோம். பார்த்துருக்கோம்னா நம்ம போடுற பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு தோல் உறிஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ என்னன்னா, நம்ம பேச்சுலர் கிச்சனில் இது 1 கிலோ கறி பத்தலை. அதனால் என்ன பண்ண போகிறோம், இந்த குக்கருக்கு பதிலாக இந்த பெரிய குண்டான எடுத்துக்கிறோம். லைட்டாக சூடு பண்ணி வச்சு, அதனால சுட்டுச்சு. இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பேஸ்ட்டு தக்காளி, பச்சை மிளகா, எல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது 1 கிலோ மட்டன் நான் அப்படியே போடுறேன். சரிங்களா? பாருங்கள், நல்லா எலும்பு, கறி, கொழுப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும்.
1 கிலோ கறி அப்படியே போட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம். எவ்வளோ மஞ்சள் தூள் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ என்ன பண்ணுறதில்ல, கல் உப்பு இப்போயே போட்டால் தான் நல்லா கறியில் வந்து உப்பு நல்லா ஏறும். பாருங்கள், கல் உப்பு கொடுக்குறேன். உப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி. சரிங்களா? உங்களுக்கு ஒரு வேளை கிடைக்கலன்னா கடையில் கூட தனி மிளகாய் தூளாக கேட்டு வாங்கிக்கோங்க. ஒரே ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்டார்டிங்லேயே வந்து காரம் வந்து கறியில் ஏறும். காரமானது தான் வந்து நல்லாயிருக்கும். இதோடு நம்ம என்ன பண்ணுறோம்னா கரம் மசாலா எடுத்துக்கிறோம். சரிங்களா? நீங்கள் கடையிலே கேட்டிங்கன்னா கூட பாக்கெட்டாக தருவாங்க. இதில் வந்து நான் ஒரு ஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். சரிங்களா? நல்லா பரவலாக தூக்கி விட்டுருவோம், எல்லா சைடும் படுற மாதிரி. நல்லா அடியிலெல்லாம் அடிப்பிடிக்கும். நல்லா கிளறி விட்டுருவோம். நல்லா கிளறினாலும் வந்து மசாலா எல்லா சைடும் போகும். சரிங்களா? அதெல்லாம் கறியில் ஒரே இடத்துல ஒட்டிக்கிட்டே இருக்கும். கறியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நிறையா தண்ணி சேர்க்கவே இல்லை. சரிங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் டேரெக்டாக கறியை போட்டிருக்கோம். அது நல்லா கொதிஞ்சிட்ருக்கு. அதனால் பக்கத்து அடுப்பில் லைட்டாக தண்ணியை சூடு பண்ணிவிட்டு தேவையான, அதாவது கறி வேகிறதுக்கு அளவுக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம இதில் ஊற்றுறோம். பச்சை தண்ணியாக ஊற்றுறோம்னா கறி ஒரு நாள் டக்குன்னு ரஃப்பான மாதிரி ஆயிடும். அதனால தான் சுடு தண்ணியாக ஊற்றுறோம். பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. லைட்டாக ஒரு கிண்டு விட்டிங்கன்னா மசாலா நல்லா தண்ணியில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய தட்டு போட்டு ஆவி போகாத அளவுக்கு மூடி வச்சிடுறோம். கறி வெந்துக்கிட்டு இருக்க டைமில் நம்ம இந்த தேங்காவை மட்டும் எடுத்து அரைச்சி நல்லா தேங்காய் பாலாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? நம்ம தேங்காவை அரைச்சி இப்போ தேங்காய் பால் எடுத்துட்டோம். ஏன்னா அந்த சக்கையோடு போட்டோம்னா நமக்கு ஒரு குருமா மாதிரி ஒரு டேஸ்ட் வந்துடும். நமக்கு தேவை மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் தான் இருக்கும். குருமா மாதிரி இருந்தால் சாப்பாட்டுக்கு நல்லா இருக்காது. அதனால் வந்து அரைச்சிட்டு சக்கையை எடுத்துகிட்டு சக்கையில் கொஞ்சம் மட்டும் தேங்காய் சக்கையில் கொஞ்சம் மட்டும் இந்த முந்திரியோடு சேர்த்து அரைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். மீதி சக்கையெல்லாம் தூக்கி போட்டாச்சு. இப்போது தேங்காய் பால், தெளிவான தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கோம். இடையில ஒரு தடவை என்னென்னா தட்டை எடுத்து ஒரு கிண்டு விடுவோம். சரிங்களா? தட்டை எடுத்துட்டு லைட்டாக ஒரு கிண்டிடுவோம். கிண்டிட்டு திரும்ப மூடி வச்சிட்டோம்னா திரும்ப கொதிக்கிட்டு நல்லா. முந்திரி, கசகசா, அந்த தேங்காவோட கொஞ்சம் சக்கையை சேர்த்து தண்ணி தேவையான அளவு ஊற்றி ஒரு 5 to 10 minutes ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சதுக்கப்புறம் அரைச்சிட்டு நல்ல பேஸ்ட்டாக எடுத்துக்கிறோம். குழம்பு கொதிஞ்சு முடித்து நம்ம இறக்கும்போது இந்த மிளகு சீரகம் ரெண்டையும் சின்ன ஜாரில் விட்டு நல்லா ட்ரையாக, தண்ணியெல்லாம் ஊற்றாமல் ட்ரையாக அடித்து எடுத்துக்கிட்டு தூளாக போடணும்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இது ரெண்டையும் நல்லா ட்ரையாக நான் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம மட்டனை எந்த லெவலில் வெந்திருக்குன்னு பார்க்குறோம். சரிங்களா? வாவ், வாசனை செம்மையாக இருக்குங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மட்டன் ஒரு 70% வெந்திருக்கு. பார்த்தாலே தெரியும். வாசனை இப்போயே வீட்டை அப்படி இருக்குது, கமன்னு இருக்குது. சரிங்களா? இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா கிட்டத்தட்ட நம்ம அழுத்தினாலே தெரியும் கறி எந்த லெவலில் இருக்குன்னு. ஒரு 70% மேலே நல்லா வெந்திருக்குங்க. கையில் அழுத்தி பார்த்தாம தெரியுது. சரிங்களா? வாசனை அப்படியே வீட்டை தொலைச்சிக்கிட்டு வருதுங்க, அப்படி இருக்குது. நம்ம ஏன் தேங்காய் பாலாக ஊற்றுறோன்னா ஃபுல்லாக தேங்காவாக அரைச்சி எடுக்கும்போது வந்து அது ஒரு குருமா மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதனால் தேங்காய் பாலாக சக்கையை வடித்து எடுத்துகிட்டு தேங்காய் பாலாக மட்டும் எடுத்துருக்கோம். ஓகேவா? அதுவும் 75% கறி வெந்ததுக்கப்புறம் ஊற்றுறோம் அந்த தேங்காய் பால். இப்போது நம்ம தேங்காய் பாலை ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி சும்மா ஒரு 2 கிண்டுனா போதும்.
தேங்காய் பாலை நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சக்கை இருந்துச்சுல அதுலேருந்து கொஞ்சம் எடுத்தோம். அப்புறம் முந்திரி, கசகசா இதெல்லாம் சேர்த்து ஒரு பாருங்கள். தேங்காய் பாலை ஊற்றுனதுக்கப்புறம் உடனே அதே இதையும் சேர்க்குறேன். முந்திரி, கசகசா, தேங்காயோட பார்ப்போம். சரிங்களா? அதான் நல்லா கொதிஞ்சிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் எந்த லெவலில் கொதிட்டு. அப்போ தான் வந்து கறி நல்லா வேகும். உங்களுக்கே தெரியுது ஒரு 85% முக்கால்வாசி வெந்துருச்சு. ஓகேவா? இதில் வந்து நம்ம டேஸ்ட் பார்த்தோம். இப்போ கொஞ்சம் பார்த்துட்டு தேவையான உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இவ்வளோ உப்பு நான் சேர்க்குறேன். அப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள், காரமும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பாருங்கள், நான் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்க்குறேன். மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துப்பேன். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தேவையான மசாலாலாம் போட்டிருக்கோம். இப்போ ஒரு கிண்டி கிண்டுறோம் நல்லா. அப்புறம் மசாலா எல்லாம் சேர்த்து போய் சேரும். கிண்டிட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுவோம். அதுங்கிறது கையில் உடையிற அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. குழம்ப நம்ம இறக்க போகிற சமயத்தில் வந்து கத்திரிக்காய் உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. சரிங்களா? எங்களுக்கு கத்திரிக்காய் போட்டு சாப்பிட்டா பிடிக்கும், அதனால் கத்திரிக்காய் போடுவோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. குழம்பு இறக்க போகிற ஒரு 3-4 நிமிஷத்துக்கு முன்னாடி. நம்ம அரைச்சி வச்ச மிளகு சீரகமும் ட்ரையாக அரைச்சி வச்சுருக்கோம்னா இந்த தூளா சரிங்களா? குழம்பு இறக்க போகிற ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படியே குழம்புல ஃபுல்லாக தூவி விடுறோம். முன்னாடியே வேணால் லாஸ்ட் டைமில் தான் மிளகு சீரகம் மட்டும் தூவி விட்டு ஒரு கிளறி விட்டோம். நல்லா கொதிஞ்சிருச்சு. நம்ம இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இறக்கிடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. தெரியுதா? கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா கொஞ்சம் நேரம் இந்த கொத்தமல்லியும் புதினாவையும் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சுக்கிறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இந்த கொத்தமல்லி, அடுத்து புதினா, கொஞ்சமாக ஒரு 4 இலை கருவேப்பிலை மட்டும் போட்டு அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டா போதும். அதோட எசன்ஸ்லாம் லைட்டாக உள்ளே இறங்கிடும். அப்படி டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம 1 கிலோ மட்டனை வச்சு ரெடி பண்ண மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கிரேவியாக இல்லாமல் செமி கிரேவியாக வச்சுருக்கோம். அது இப்போ ஒரு பீஸ் எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரிங்களா? மசாலாலாம் எப்படி ஆட் ஆகிருக்கு, உரப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கறியை பாருங்கள், கையில் தொடும்போதே அப்படியே உடஞ்சிருச்சு. அப்படி அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். அட என்ன ஒரு அற்புதமான டேஸ்ட்டு, செம்மையாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது மாதிரி நிறைய நான்வெஜ் வீடியோஸ் எது வேணும்னாலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பாய், டாட்டா. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.